எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த நிறைய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைய தினம் மே மாதம் 5ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை, அதாவது சங்கடங்களை நீக்கும் சங்கடஹர சதுர்த்தி திருநாளான இன்று இரவு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தால் யாராலும் வெல்ல முடியாத அளவிற்கு பலத்தையும் வாழ்க்கையிலே சிறந்ததொரு பொருளாதார மேன்மையையும் மனதில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது அவ்வாறே நடக்கக்கூடிய ஒரு அற்புதத்தையும் காணலாம். என்ன எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், பதிவை முழுமையாக பாருங்கள். அதாவது சங்கடஹர சதுர்த்தி என்பது விநாயக பெருமானினுடைய விரதங்களிலே முதன்மையான விரதம். இந்த சங்கடஹர சதுர்த்தி நாளில் விரதம் இருப்பவர்கள் நிச்சயம் அவர்களுடைய வாழ்வில் என்ன நினைக்கிறார்களோ அதை அடைவார்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எவர் ஒருவர் தொடர்ந்து ஒரு வருடம், இப்போ நீங்கள் இந்த மாதம் ஆரம்பிக்கிறீங்கன்னா இதே மாதம் அடுத்த வருஷம் வரைக்கும் தொடர்ந்து ஒரு வருடம் சங்கடஹர சதுர்த்தியை தவறாமல் அனுஷ்டிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே என்ன கேட்டாலும் அதற்கு மேலாக கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லைங்க, என்னோட கண்ணெதிரில் பார்க்குறேன். ஒரு குடும்பம் ரொம்ப ஒரு வறுமையில் இருந்தது. அவங்க நம்மக்கிட்ட வந்து ஆன்மீக ஆலோசனை எடுத்துக்குவாங்க. அவங்ககிட்ட அந்த சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை பற்றி சொன்னேன். அந்த அம்மா ஸ்ரதையோட ஒரு வருஷம் கரெக்டாக சங்கடஹர சதுர்த்தி நாளாக இருந்தது அப்படின்னு சொன்னால், அதுவும் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த அம்மாவுக்கு அந்த எழுத படிக்க தெரியாது. அந்த கேலண்டரில் பார்த்து இது பண்ண தெரியாது. நம்மக்கிட்ட தான் கேட்பாங்க, சுவாமி இந்த மாதம் எப்போது சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு கேட்பாங்க. நாம் வந்து சொல்லுவோம் இந்த நாள்மா அப்படிமோ. அந்தம்மா காலையிலே எழுந்திருச்சு குளித்து முடிச்சுட்டு வெள்ளெருக்கன் பூக்களை பறித்து அதே மாதிரி அருகம்புள்ளையும் எடுத்துகிட்டு வந்து மாலையாக கட்டி தயார் நிலையில் வச்சுப்பாங்க. காலையில் சாப்பிட மாட்டாங்க, அதே மாதிரி மதியானமும் சாப்பிட மாட்டாங்க. அருகில் இருக்கிற விநாயகர் கோயில் போயிட்டு எருக்கம்பூ மாலை, அருகம்புல் மாலை ஆகியவற்றை சாற்றி கும்பிடுவாங்க. ஈவினிங் அதே மாதிரி கோயிலுக்கு போவாங்க, அபிஷேக ஆராதனைகளில் கலந்துக்குவாங்க. பிரசாதம் சாப்பிட்டுட்டு, கோயிலில் பிரசாதம் கொடுத்து அதை சாப்பிடுவாங்க. இல்லை வீட்டில் வந்து ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுட்டு விரதத்தை பரிபூர்ணமாக பூர்த்தி அடைச்சிருவாங்க. அவ்வளோதான். ரொம்ப எளிமையான விரதம் தான் சங்கடகர சதுர்த்தி விரதம். இதை ஒரு வருஷம் தவறாமல் பண்ணாங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, வீடு கட்டிட்டாங்க, 2 பசங்களுக்கும் கல்யாணம் ஆகிட்டு, 2 பசங்களுக்கும் குழந்தைகள். அந்த அம்மாவும் இப்போ க்ஷேமமாக இருக்கிறாங்க. கணவருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்தது, எல்லாமே இப்போ ஓகேவாயிடுச்சு. ஃபேமிலி நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டுருக்கு. அந்த அம்மாவே சொல்லுவாங்க, சுவாமி என் உடலில் ஜீவன் இருக்கும் வரை இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை நான் தவறாமல் அனுஷ்டிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னமும் அந்த அம்மாவுக்கு மாதந்தோறும் சங்கடகர சதுர்த்தி எப்போன்னு சொல்லிட்டு தான் இருப்பேன். அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது சங்கடஹர சதுர்த்தி. விரதங்களிலேயே மிக ஒரு உயர்வான விரதமாக இந்த சங்கடஹர சதுர்த்தியை நாம் சொல்லுகிறோம். வாழ்க்கையிலே தடைகளை நீக்கி புதிய தொடக்கத்திற்கு ஆரம்பமாகும் அனைவரும் சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டியுங்கள். இந்த சங்கடஹர சதுர்த்தி என்பது, அதாவது பௌர்ணமி திதிக்கு பிறகு வரும் 4வது திதியை நாம் சொல்லுகிறோம். இதுதான் சங்கடஹர சதுர்த்தி என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. இந்த சங்கடஹர சதுர்த்தி நாளில்தான் சந்திர பகவான் சாபம் நீங்கி
விநாயகரினுடைய அருளால் முழு பொலிவினை பெறுகிறார். சந்திர பகவானினுடைய கோரிக்கைக்கு இணங்க அவர் கேட்ட வரம் என்னன்னா, இந்த நாளில் யாரெல்லாம் உங்களை அனுஷ்டித்து என்னை பார்க்கிறார்களோ அவர்கள் அனைவரும் வாழ்க்கையிலே அனைத்து சேமங்களையும் அடைய வேண்டும் என்று சந்திரன் வரத்தினை கேட்கிறார். அதன்படியே விநாயகர் அந்த வரத்தினை அருள்கிறார். அதன் பொருட்டு இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தினா இன்னைக்கு ஈவினிங் விநாயகர் கோயில் போயிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் நிலவை பார்த்து பிரசாதம் சாப்பிட்டு விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம். பல பேர் குழப்பிக்கிறாங்க, சதுர்த்தி நாளன்று நிலவை பார்க்கலாமா அப்படின்ட்டு. தேய்பிறை சதுர்த்தி அன்று நிலவினை பார்க்கலாம். வளர்பிறை சதுர்த்தியில் தான் நிலவை பார்க்கக்கூடாது. பிகாஸ் அந்த வளர்பிறை சதுர்த்தியில் தான் சந்திரன் சாபம் பெற்ற நாள் அப்படிங்கிறனால அன்னைக்கு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தாராளமாக தேய்பிறை அதாவது சங்கடகர சதுர்த்தி நாளில் தாராளமாக நீங்கள் நிலவினை பார்த்து வணங்கலாம். உங்களுக்கு பரிபூரண பலன் நிச்சயம். அதே மாதிரி இந்த சங்கடகர சதுர்த்தியில் ஒருவரையும் நாம் சேர்த்து வழிபாடு செய்யணும். அது யாருன்னா சாக்ஷாத் அந்த முருகக் கடவுள். இன்று சங்கடகர சதுர்த்தி நாளானது செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது. பொதுவாக செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தி வருவது என்பது ரொம்ப விசேஷம். அதாவது மிக ஒரு உன்னதமான விசேஷம் நிறைந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்னன்னா, இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை பற்றி முனிவர்களுக்கு கூறியவரே முருகப்பெருமான் தான். இந்த சங்கடகர சதுர்த்தியினுடைய மகத்துவம், இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை எவ்வாறு அனுஷ்டிக்க வேண்டும், இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று முனிவர்களுக்கு கூறியவர் முருகப்பெருமான். முனிவர்கள் மூலமாக மனிதர்களுக்கு, அதாவது நம்மளை போல சாதாரண மனிதர்களுக்கு இந்த விரதத்தை பற்றி தெரிய வந்து இன்றைய காலம் வரைக்கும் நாம் இந்த விரதத்தை அனுஷ்டிட்டு இருக்கோம். அதாவது இந்த விநாயகரினுடைய இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், இந்திரன், சிவன், ராவணன் ஆகிய தேவ அரக்கர்களும் இந்த விரதத்தை அனுஷ்டித்து பயனினை அடைந்ததாகவும், அனுமன் சீதையை கண்டதும் இந்த விரதத்தின் மகிமையால்தான் என்றும், பாண்டவர்களினுடைய அஞ்ஞான வாசத்தின் பொழுது கண்ணபிரான் பாண்டவர்களுக்கு இந்த விரதத்தை பற்றி எடுத்துரைத்து, இவ்விரதத்தை பஞ்சபாண்டவர்கள் அனுஷ்டித்ததின் பலனாகத்தான் மகாபாரதத்திலே பேரு வெற்றி கிடைத்தது என்றும் சொல்லப்படுகிறது. அந்த அளவிற்கு இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதத்தினுடைய மகத்துவம் அமைகிறது. அதனால் விநாயகரை கும்பிடச்ச அவருடைய தம்பி முருகனையும் கும்பிட மறந்துடாதீங்க. பிகாஸ் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அனைத்து முருகன் ஆலயங்களிலும் இன்றைக்கி கொஞ்சம் விசேஷமாக தான் இருக்கும். நீங்கள் விநாயகர் கோயிலுக்குன்னு தனியான சன்னதியாக இருந்தால் கூட அங்கே போயிட்டு கும்பிட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கும் போயிட்டு வந்துடுங்க. இல்லைங்க கொஞ்சம் பெரிய கோயில், விநாயகருக்கு தனி சன்னதி இருக்குது, முருகருக்கும் இருக்குன்னா 2 பேரையும் கும்பிட மறந்துடாதீங்க. எப்படி விநாயகரை நாம் தீபமிட்டு பிரார்த்தித்து இன்னைக்கு நாம் வழிபடுறது சிறப்போ, அதே போல் இன்று முருகப்பெருமானையும் நாம் தீபம் போட்டு பிரார்த்தித்து வழிபடுவது சிறப்பான பலனினை பெற்றுத்தரும். என்ன சொல்லணும்னா, முருகப்பெருமானுக்கு சங்கடஹர சதுர்த்தி நாளான இன்று மாலை ஒரு 6 மணிக்கு மேல் நெய் அகல் விளக்கு, 6 அகல் விளக்குகளில் சாதாரண பஞ்சுதிரியே போட்டு நெய் ஊற்றிண்டு தீபம் போடணும். 6 அகல் விளக்குகளிலே தீபம் ஏற்றச்சே உங்களுக்கு முருகனினுடைய திருவருளும் விநாயகரினுடைய பரிபூர்ண திருவருளும் நிச்சயமாலும் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. இன்று விரதம் இருக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஜஸ்ட் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு இறைவனை அனுஷ்டித்தா கூட போதும். பொதுவாக சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை பற்றி சொல்லணும்னா, ஒரு வேளை உணவினை தவிர்த்து விரதம் இருந்தாலே போதும். நீங்கள் முழுசும் விரதம் இருக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. அதாவது ஒரு வேளை காலையோ
மாலையோ ராத்திரி சாப்பிட்டுக்கலாம். ராத்திரி நம்ம சுவாமி தரிசனம் பண்ணதுக்கு பிறகு நாம் ஆகாரத்தை எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு வேளை மட்டும் உணவினை தவிர்த்து சுவாமியை நீங்கள் வழிபாடு செய்கிறச்ச பரிபூரண பலன்களை நிச்சயம் அவர் கொடுப்பார் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. இதில் விநாயகருடைய வழிபாட்டில் மிக ஒரு முக்கிய இடத்தை பிடிப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா எருக்கம்பூ. நான் சொன்னேன் இல்லையா, அந்த அம்மா இந்த எருக்கம்பூவை இந்த சங்கடகர சதுர்த்தி நாளன்னைக்கு காலையிலேயே அவங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய தோட்டங்களுக்கு சென்று இந்த எருக்கன் பூவை பறித்து கொண்டு கட்டுவாங்க. இந்த எருக்கன் பூ மாலை அப்படிங்கிறது விநாயகரையே வசியம் செய்யக்கூடியது. அது ஒவ்வொரு தெய்வங்களையும் வசியம் செய்வதற்கு ஒவ்வொரு பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறது. அதில் விநாயக வசியம் ஏற்படணும்னா எருக்கன் பூவினை நீங்கள் விநாயகரிடத்தில் சாற்றி நீங்கள் விநாயகரை கும்பிட்றச்சே விநாயகர் உங்களுக்கு வசீகரமாவார். இது பேர் கணபதி வசியம் அப்படின்ட்டு பேர். இதை சங்கடஹர சதுர்த்தி நாள் அன்னைக்கு செய்கிறது மகா விசேஷம். இன்னைக்கு ஈவினிங் கூட நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு இந்த எருக்கன் பூ மாலையை சுவாமிக்கு சாற்றி கும்பிடலாம். நைவேத்தியம் வைக்கணும்னா சக்கரை பொங்கல், பானகம், சர்க்கரை கலந்த பால் ஆகியவற்றை வைத்து சுவாமியை கும்பிடலாம். சிறப்பான பலன்களை உங்களுக்கு விநாயகர் ஏற்படுத்தி கொடுப்பார். சரிங்க, இன்னைக்கு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஒரு கிண்ணத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மகா ரகசியத்தை செய்துவிட்டு நீங்கள் தூங்க போயிடுங்க. இன்னையோட உங்களை பிடிச்ச தர்திரம் முடிஞ்சதுன்னு நினச்சிக்கோங்க. சார் எனக்கு பொருளாதார பிரச்சனை, சார் எனக்கு பணப்பிரச்சனை, சார் எனக்கு ஆரோக்கிய பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த தடையாக இருந்தாலும், கஷ்டமாக இருந்தாலும் இன்று இரவு இந்த பரிகாரத்தை செய்தால் உங்களை பிடித்த தரித்திரம் அடியோடு நீங்குகிறது என்று அர்த்தம். சரிங்களா? அதாவதுங்க, இதுக்கு 2 பொருட்கள் தேவை. ஒன்று துவரம் பருப்பு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்று செவ்வாய்க்கிழமை, இன்றைய நாளில் வரும் சங்கடஹர சதுர்த்தி விநாயகருக்கு எவ்வளவு உஷிதமானதோ அதே மாதிரி முருகப்பெருமானுக்கும் ரொம்ப ரொம்ப உஷிதமானது. முருகப்பெருமானுக்கு உரிய தானியம்னா துவரம்பருப்பு. அதாவது இந்த துவரம்பருப்பு என்பது செவ்வாயினுடைய தானியம். செவ்வாயின் அதிதேவதை யாருன்னா முருகக் கடவுள். ஸோ அதனால் இன்னைக்கு இரவு தூங்க போகும்பொழுது ஒரு கிண்ணத்திலே துவரம்பருப்பை நிரப்பி எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி நிரப்பி எடுத்துக்கொண்டு இதற்கு மேலே ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பூரத்தை வைக்க வேண்டும். இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது விநாயகரை வசீகரிக்கும் ஒரு பொருள். பொதுவாக இந்த பச்சை கற்பூரம் எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறதோ அங்கு அஷ்ட விநாயகர்களும் குடியிருப்பார்கள் என்பது ஐதீகம். ஸோ நீங்கள் அண்ணனையும் தம்பியையும் சேர்த்தி அங்கே ஆவாகனம் பண்ணுறதா அது அர்த்தம். அதனால் ஒரு கிண்ணத்தில் துவரம்பருப்பு ரொப்பி எடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன பீஸு பச்சை கற்பூரத்தை வச்சுட்டு, சார் இதை எங்கே சார் வைக்கலாம் அப்படின்னா உங்கள் வீட்டின் வடக்கு மூலையில் வைக்க வேண்டும். இந்த வடக்கு திசை என்பது செல்வத்தை கொடுக்கும் திசை, குபேர திசை என்று சொல்லப்படுகிறது. இந்த வடக்கு திசையில் நாம் என்ன சுபகாரியங்களை சுப விஷயங்களை செய்து வைத்தாலும் அது மேலும் மேலும் பெருகும் என்று சொல்லப்படுகிறது. இதை நாம் செஞ்சு வைக்கிறச்சே உங்களுக்கு பேரும் புகழும் அந்தஸ்தும் பதவியும் பெருகும். செல்வமும் நகையும் ஆடை ஆபரணம் சொத்து போன்ற அத்துணையும் சேரும். இப்படி வாழ்க்கையிலே அத்தனை விதமான க்ஷேமங்களும் உங்களை அடைய வேண்டுமென்றால் இன்று இரவு, அதுக்கு என்ன டைமிங் அப்படிலாம் இல்லை, 6 மணிக்கு மேலே நீங்கள் எப்போனாலும் செய்யலாம். இதை செஞ்சு நீங்கள் வச்சுட்டீங்க உங்கள் வீட்டின் வடக்கு மூலையில் வைத்து அதை அப்படியே விட்டுடுங்க. அதை நீங்கள் எந்த டிஸ்டர்பும் பண்ண வேண்டாம். மறுநாள் காலையிலே எழுந்திரிச்சுட்டு நீங்கள் குளித்து முடிச்சுட்டு
சுவாமியை கும்பிட்டுட்டு இந்த பாத்திரத்தை எடுத்துட்டு இதுக்கு மேலே இருக்கிற பச்சை கற்பூரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணியில் கரைச்சிட்டு அதை பூச்செடிக்கு அடியில் ஊற்றிடுங்க. இந்த துவரம் பருப்பை நீங்கள் பறவைகளுக்கு உணவாக போட்டுடலாம், இல்லை பூச்செடிக்கு அடியில் போட்டுடலாம். சார் இது ரொம்ப ரொம்ப மகத்துவம் வாய்ந்த பரிகாரம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஜாதகத்தில் இருக்கிற செவ்வாய் தோஷத்தை இந்த பரிகாரம் நீக்க செய்யும். மற்றும் செவ்வாயினால் ஏற்படக்கூடிய தடைகள், ஜாதகத்திலே தடையை ஏற்படுத்தும் கிரகங்களாக 2 கிரகங்களை நாம் சொல்கிறோம். ஒன்று சனி, இன்னொன்று செவ்வாய். செவ்வாய் பகவானினுடைய தடையால் பல பேருக்கு திருமணம் தள்ளி போகும், குழந்தை பிறப்பதிலே தாமதம் ஏற்படும். பொதுவாக செவ்வாய் என்பவர் சொத்து சுகங்களுக்கு, அதாவது நிலம் வீடு ஆகிய அசையா சொத்துக்களுக்கு காரகராக வருபவர். பொதுவாக ஜாதகத்தில் செவ்வாய் வலுவிழந்து விட்டது, செவ்வாய் கெட்டு விட்டது என்று சொன்னால் அவர்கள் என்ன முயற்சி செய்தாலும் வீடு நிலம் இதெல்லாம் வாங்க முடியாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சொந்த வீடு அமையவில்லை என்று எத்தனையோ பேர் இன்னைக்கு புலம்பின்னு இருக்காங்க. சார் எங்ககிட்ட பணம்லாம் ரெடி பண்ணிட்டோம், இப்பயே வீடு ரெடினா பணம் ரெடி, அந்த அளவுக்கு இருக்கிறோம், ஆனால் கிடைக்க மாட்டேங்குதே, வீடு கிடைக்க மாட்டேங்குது சார், நிலம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னுட்டு புலம்புறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வலுவிழந்து இருக்கிறான் என்று அதற்கு அர்த்தம். இப்படி வலுவிழந்த செவ்வாயை வலுப்பெற வைப்பதற்கும் அதே நேரத்தில் செவ்வாயினால் ஏற்படக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்வதற்கும் ஒரே வழி விநாயகரையும் முருகரையும் வழிபடுவது. இந்த இருவரையும் வழிபடுவதற்குண்டான காலம் இன்றைய சங்கடஹர சதுர்த்தி காலம். இன்று இரவு இந்த துவரம் பருப்பு பச்சை கற்பூரம் பரிகாரத்தை செய்யறச்சே முருகனும் விநாயகரும் இணைந்து உங்களுக்கான நற்பலன்களை பொழிவார்கள், அள்ளி அள்ளி கொடுப்பார்கள் என்பதிலே எந்த விதமான ஐயமுமே கிடையாது. அதாவது எல்லா விரதங்களை காட்டிலும் உயர்வான விரதம் என்று இந்த சங்கடஹர சதுர்த்தியை சங்கடஹர புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஏகாதசி விரதம் தான் மிக உயர்வான விரதமாகவும் நித்திய பலன்களை கொடுக்கும் விரதமாகவும் சொல்லுவோம். விரதங்களில் ஏகாதசியை போல் விரதம் இல்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த ஏகாதசி விரதத்தினுடைய நெறிமுறைகளை கடைபிடித்து பின்பற்றுவது என்பது சாமானிய மக்களுக்கு கஷ்டம். நிறைய பேர்கிட்ட நானும் சொல்லுவேன், ஏகாதசி விரதம் இருங்க ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவான். இல்லைங்க சார், எங்களால் இருக்க முடியாது, பிகாஸ் அதில் நிறைய நெறிமுறைகள் இருக்குது, விதிமுறைகள் இருக்குது. ஆனால் இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதத்தில் அப்படி கிடையாது. ஏன்னா விநாயகர் என்பவர் நம்ம வீட்டு பிள்ளை, நம்ம வீட்டு குழந்தை, சரிங்களா? என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவார். நாம் தெரியாமல் ஏதாவது தவறு செஞ்சாலும் மன்னிச்சு, சரிப்பா என்னை நம்பி நீ வந்துட்ட, உன்னால் முடிஞ்சதை நீ எனக்கு கொடுத்த, உன்னால் முடிஞ்ச விரதத்தை அனுஷ்டித்த, உனக்கான பலனை நான் தரேன் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு எளிமையாக எல்லோரிடத்திலும் கருணை காட்டி அன்பினை பொழியக்கூடிய, அருளினை பொழியக்கூடிய தெய்வம் தான் விநாயகர். ஸோ சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிறத நீங்கள் சாதாரணமாக நினைத்து கொள்ள வேண்டாம். அதே மாதிரி இன்று விநாயகரை எப்படி எருக்கன் பூ சாற்றி வழிபடுவது விசேஷம் என்று சொன்னேனோ, அதே போல செம்பருத்தி பூவை சாற்றி வழிபடுவதும் உங்களுக்கு தனவசியத்தை ஏற்படுத்தும், பணவசியத்தை ஏற்படுத்தும். செம்பருத்தி பூ என்பது விநாயகருக்கு ரொம்ப இஷ்டமான மலர். விநாயகருக்கு என்ன மலர் இஷ்டம்னா சிவப்பு நிற மலர்கள் விநாயகருக்கு ரொம்ப பிரியம். அதுலேயும் செம்பருத்தி பூ, தாமரை பூ ஆகியவை விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். வெள்ளெருக்கன் செடியில் அவர் சாக்ஷாத் குடிகொண்டிருக்கிறார். ஸோ வெள்ளை நிற எருக்கன் பூவும் அவருக்கு இஷ்டம். ஸோ இந்த மலர்களை இன்று சங்கடஹர சதுர்த்தி நாளன்று சுவாமிக்கு சாற்றி, குறிப்பாக செம்பருத்தி பூவை சாற்றி வெள்ளெருக்கன் பூவை சாற்றி திருமணமாகாதவர்கள் இறைவனை பிரார்த்தித்தால் திருமணம் கைகூடும். இன்று நிலவை பார்ப்பது என்பது அவ்வளவு விசேஷம். இன்று எவ்வாறு சந்திரன் சாபம் நீங்க பெற்றாரோ, எவ்வாறு அவருடைய பொலிவினை மீண்டும் பெற்றாரோ, அதே போல உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் இன்றோடு நீங்கி உங்களுக்கு சகல சேமங்களும் நிச்சயமாலும் அந்த சந்திரனை பார்க்குறச்சே உங்களுக்கு கிடைக்கும் என்பதிலே
துளி அளவிற்கு கூட எள்ளளவிற்கு கூட ஐயமில்லை. சரிங்களா? அதே மாதிரி சந்திரனை பார்த்த பிறகு உணவினை எடுத்துக்கோங்க. பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, விரதம்லாம் இருந்துடுறாங்க, ஈவினிங் டைம் கோயிலுக்கும் போகிறாங்க, அபிஷேகங்கள்லையும் கலந்துக்கிறாங்க, பிரசாதம் தராங்க, இல்லை வீட்டுக்கு வந்துடுறாங்க. பட் நிலவினை பார்க்காம, நிலாவை பார்க்காம அவங்க தெரியாமல் சாப்பிட்றாங்க. அது வேண்டாம். ஏன்னா வரத்தை கேட்டவரே சந்திரன் தான். என்னுடைய இந்த சாபம் நீங்கிய நாளில் என்னை போல எல்லோருக்கும் இருக்கிற கஷ்டம்லாம் நீங்கணும் விநாயகா வரந்தான்னு கேட்டவரே அவர் தான். ஸோ இன்றைக்கி சந்திரனை கண்ட பிறகு, விநாயகரை ஃபஸ்ட்டு வழிபட்ட பிறகு, சந்திரனை பார்த்த பிறகு அவர்கிட்டையும் நீங்கள் பிரார்த்தனை வைக்கணும். சந்திர பகவானே எனக்கு இருக்கிற பிரச்சனை நீங்கணும், தோஷம் நீங்கணும், கஷ்டம் தீரணும் அப்படின்ட்டு அவரிடத்திலும் நீங்கள் பிரார்த்தித்த பிறகு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் உணவினை எடுத்துக்கொள்ளுங்கள். பால் சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரியான எளிய ஆகார உணவுகள், அதீத சுவையில்லாத ஆகார உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு இன்றைய நாள் விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம். ஸோ மிக மிக ஒரு சிறப்பான நாள், முக்கியமான நாள் இன்று. பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.